வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளப் போகிறோம். மார்ச் மாதத்தில் வருகிற சிறப்பான நாட்களில் ஒன்று பெண்கள் தினம். அந்த பெண்கள் தினம் ஏன் கொண்டாடுகிறோம், எதற்காக இப்போ கொண்டாடுகிறோம் என்கிற தகவலாம் நிறைய உங்களுக்கு சொல்லியாச்சு. ஆனால் பெண்களை பற்றி பல்வேறு விஷயங்களை நாம் இந்த காலங்களில் பகிர்ந்து கொள்கிறோம், படிக்கிறோம். அப்படி ஒரு சிறப்பான செய்தியை, பெண்ணை பற்றி ஒரு உயர்வான செய்தியை இந்த நாளில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இன்றைக்கிருந்து 200 ஆண்டுகளுக்கு முன்னால் பிரான்ஸ் நாட்டில் பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது. அதுவும் கல்லூரிகளிலே கணிதம் படிப்பதற்கெல்லாம் பெண்கள் அனுமதிக்கப்படுவதே இல்லை. அப்போ சோஃபியா என்கிற ஒரு பெண், நான் கணிதம் படிக்க வேண்டும் என்று விண்ணப்பிக்கிறாள். அவள் பெண் என்கிற ஒரே காரணத்திற்காக அந்த விண்ணப்பம் நிராகரிக்கப்படுகிறது. உடனே அவள் என்ன செய்கிறான்னா, நேராக வீட்டுக்கு வரா, தன்னுடைய முடிய ஆண் மாதிரி கிராப் வெட்டிக்கிறா, ஆண் மாதிரியே ட்ரெஸ் பண்ணிக்கிறா, இன்னொரு அப்ளிகேஷன் வாங்கி தான் ஆணுன்னு பதிவு பண்ணி சேர்ந்து படித்து முடித்து கணிதத்திலே கோல்டு மெடலும் வாங்கிடுறான். அந்த கோல்டு மெடல் அவளுக்கு வழங்குகிற விழாவிலே அவன் மைக்கில் வந்து சொல்கிறா, பெண்களால் முடியாது, பெண் என்கிற காரணத்திற்காக மறுக்கிறீர்களே, நான் ஒரு பெண் தான், ஆணாக இருந்து இந்த வெற்றியை பெற்றேன் என்று பகிரங்கமாக அறிவிக்கிறாள். அப்படி அவள் அறிவித்தவுடன் அந்த மேடையில் இருந்த அறிஞர் பெருமகளுக்கெல்லாம் ஒரே அதிர்ச்சி. நீ பொய் சொல்லி இந்த தங்க மெடலையும் இந்த பட்டத்தையும் பெற்றிருக்கிறாய், அதை திருப்பி கொடு என்று கேட்கிறார்கள். அதுக்கு உடனே சோஃபியா சொல்லுகிறாள், நான் பொய் சொன்னது இருக்கட்டும், ஆனால் நான் எந்த விதத்தில் குறைவானவள், எனக்கு இந்த தங்க மெடலும் இந்த பட்டமும் தகுதி இல்லை என்று நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? இங்கே மிகப்பெரிய அறிஞர்கள் எல்லாம் உட்கார்ந்திருக்கிறீர்கள், நீங்கள் அத்தனை பேரும் கணிதத்தில் எந்த கேள்வி வேண்டுமானாலும் என்னை கேளுங்கள், நான் பதில் சொல்லுகிறேன். அப்படி நான் சொல்லாவிட்டால் நீங்கள் கேட்க வேண்டாம், நானே இந்த பரிசுகளை விருதுகளை எல்லாம் திருப்பி கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறாள். ஆனால் அங்கே இருந்த அந்த ஆணாதிக்க சமுதாயம், பெண்களை படிக்க விடக்கூடாது என்பதிலே தெளிவாக இருந்த அந்த சமுதாயம், முடியாது, நீ ஏமாற்றி விட்டாய், அப்படியெல்லாம் கேள்வி கேட்டு பரிசோதித்தெல்லாம் நாங்கள் உனக்கு அங்கீகாரத்தை தர முடியாது என்று சொல்லி அவளை விரட்டி விடுகிறார்கள். அவள் வருகிறாள். அந்த மன உளைச்சலிலே 30 வயதிலேயே இந்த சமூகம் தன்னை நிராகரித்து விட்டதே என்ற வேதனையில் 30 வயதிலேயே அவள் மரித்து விட்டாள் என்று ஒரு சம்பவம் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு பிரான்ஸ் நாட்டிலே கணிதத்திற்கு வழங்கப்படுகிற மிக உயரிய விருதுக்கு சோஃபியா விருது என்றுதான் பெயர் வைத்திருக்கிறார்கள். அந்த கல்லூரியின் வாசலிலே சோஃபியாவின் சிலையை வைத்து, எங்கள் கல்லூரியில் தான் சோஃபியா படித்தாள், எங்கள் கல்லூரியில் தான் சோஃபியா படித்தாள் என்று இன்றைக்கு சொல்லிக் கொள்கிறார்கள். எனவே நிராகரிக்கப்பட்ட ஒரு பெண் தன்னால் முடியும் என்பதை நிரூபித்து இந்த உலகத்தில் சாதித்து இன்றைக்கு தன்னுடைய பெயராலேயே அந்த பாடத்திற்கு விருது வழங்குகிற அளவுக்கு உயர்ந்திருக்கிறாள். இப்படி ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளும் முடிக்க வேண்டும் என்கிற ஆற்றலும் லட்சிய வெறியும் இருக்கிறது. அவை அணையாமல் பார்த்து கொள்வதுதான் பெண்கள் நாளில் பெண்களுக்கு நாங்கள் சொல்லுகிற வாழ்த்தாக அமையும் என்று இந்த ஞான வெளிச்சத்தோடு இந்த சின்ன சின்ன வெளிச்சத்தை நிறைவு செய்வோம்.